Hello all, welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல polity topics and news last week பார்க்கலாம். So first, list of topics. Chief Justice of India, Union Public Service Commission, Article 143, Jnanpith Award, Multi-Agency Center. So இந்த 5 topics பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். So first is Chief Justice of India. இவங்க ஏன் நியூஸ்ல இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தா ஜஸ்டிஸ் பூஷன் ராமகிருஷ்ணகாவை வாஸ் ஸ்வோர்ன் இன் ஆஸ் 52nd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி நியூஸ் இருந்ததா. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொன்னா இந்தியன் ஜுடிஷியரியிலேயே ஹையஸ்ட் ரேங்கிங் ஆஃபீஸர், கரெக்டா? இவங்க பாத்தீங்கன்னா President will appoint him and this is under Article 124 of Indian Constitution. So Chief Justice of India என்ன powers இருக்கும்னு சொன்னா he is known as first among equals. Prime Minister கூட நம்ம இது சொல்லுவோம்ல, மினிஸ்டர்ஸ் மாதிரி தான், ஆனா he is first among them. அதே மாதிரி Chief Justice of India ஜட்ஜஸ் மாதிரி தான், ஆனா அவங்கள ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம Chief Justice of Indiaன்னு சொல்லுவோம். அண்ட் எந்த பெஞ்ச்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்கணும், எந்த பெஞ்சுக்கு முன்னாடி எந்த கேஸ் போகணும், ஸோ விச் கேஸ் ஷுட் பி ஹேண்டில்ட் பை விச் பெஞ்ச், இது எல்லாமே டிசைட் பண்றது யாரா இருப்பாங்கன்னு சொன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ எத்தனை பேர் இருக்கணும் அதெல்லாம். அண்ட் நம்மளுக்கு ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கொலீஜியம் சொல்ல வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டா? அதுல 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்களா, அவங்கள ஹெட் பண்றது இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான். ஸோ CGI + 4 அதாவது சீனியர் மோஸ்ட் judges of Supreme Court இருப்பாங்க. So Chief Justice of India heads the collegium and decides appointments of judges. So இது வந்து senior most Supreme Court judge Chief Justice of India வந்து இப்போ இருக்கிற Chief Justice of India அப்புறம் யாரு சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ அவங்க தான் அடுத்த Chief Justice of Indiaவா வருவாங்க. ஸோ இப்போ இருக்கிற Chief Justice of India who is ready to go out, அவங்களோட டேர்ம் முடிச்சிருக்கோ இல்ல அந்த ஏஜ் வந்து இதாகுதுன்னு சொல்லும் போது அவங்க ரிட்டையர்ட் ஆயிரணுமா. ஸோ அவங்க வெளில போகும்போது இதுக்கப்புறம் யாரு வரணும்னு சொல்லி லா மினிஸ்டருக்கு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த லா மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லுவாங்க, இந்த பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்க்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அந்த பிரசிடென்ட் அந்த பர்டிகுலர் சீஃப் ஜஸ்டிஸ்னு வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். இவங்களுக்கு ஃபிக்ஸ்டு டென்யூர் கிடையாது. ஸோ ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 65. ஸோ இவங்க மெமராண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சொல்லி 1999 ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இட் ஹேப்பன்ஸ் தட் வே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சென்டர் வந்து ஃபார்மர் டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருந்த டாக்டர் அஜய் குமார்னு வந்து UPSC சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் இருந்தது. ஸோ லெட் அஸ் see about UPSC. UPSC ன்னு சொல்றது it is an independent constitutional body. Part 14 Article 315 to 323 of the Constitution discuss about UPSC. இவங்க தான் வேரியஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ குரூப் A குரூப் B சர்வீசஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கெல்லாம் நோட்டிஃபை பண்ணி ரெக்ரூட்மெண்ட் நடத்துவாங்க. ஸோ காம்போசிஷன் அந்த UPSC பாடியில் எத்தனை பேர் இருக்கணும் அது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்கன்னா கிடையாது. ஸோ 9 to 11 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அண்ட் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னா it is they are appointed by UPSC members and chairman are appointed by President of India. Next, எப்போ வந்து எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தா நம்ம வந்து UPSC மெம்பரோ சேர்மனோ ஆக முடியும்னு சொன்னா மேஜர் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் கிடையாது. அதுல 1/2 ஆஃப் தி மெம்பர்ஸ் மட்டும் அட்லீஸ்ட் வந்து 10 இயர்ஸ்க்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே ஆஃபீஸர்ஸா இருந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆர் கவர்மெண்ட் ஆஃப் எ ஸ்டேட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஆஃப் சேர்மன் ஆர் எ மெம்பர் த்ரூ டிட்டர்மைன்ட் பை தி பிரசிடென்ட் cannot be varied to his disadvantage after his appointment. இண்டிபெண்டன்ட் சொன்னாலே என்னன்னா அப்பாயின்மெண்ட்க்கு அப்புறம் அந்த சர்வீஸ் அந்த இதுல சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. எப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணும்போது 3 lakhs சேலரின்னு சொல்லி அதுக்கப்புறம் 50,000 மாத்துறது பிரசிடென்ட். ஸோ தட் ஷுட் நாட் பி தேர். ஓகே, and all those entire expenses, salaries, allowances, pensions, UPSC members and chairmans-க்கு இது எல்லாமே they are charged on consolidated fund of India. உங்களுக்கு consolidated fund of India வந்து பணம் எடுக்கிறோம்னு சொல்லும்போது charged on consolidated fund of India, made from consolidated fund of India 2 things இருக்கும். charged on சொல்லும்போது அது பார்லிமெண்ட் வந்து ஓட் பண்ண வேண்டாம், they are not subject to vote of parliament. made from consolidated fund of India சொல்லும்போது பார்லிமெண்ட் ஓட்டு போட்டு தான் அது ஓகே சொல்லும் போது தான்
எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, they are subject to vote. ஸோ இங்கே டேர்ம் பார்த்தீங்கன்னா 6 years or 65 years அண்ட் ஒரு வாட்டி அந்த சேர்மேனாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ரீஅப்பாயின்மெண்ட் எல்லாம் முடியாது. அண்ட் அவங்க ரெசைன் பண்ணணும்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் சப்மிட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ ரிக்ரூட்மெண்ட், எக்ஸாமினேஷன்ஸ், அப்பாயிண்டிங், நாளைக்கு சிவில் சர்வீசஸில் இந்த டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் இது பண்ணணும்னா எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க. அடுத்தது ஆர்டிகல் 143. President seeks Supreme Court opinion, timelines for the president and governors for different bills. So இது வந்து நியூஸ்ல இருந்தது. ஓகேங்களா? So when you take this in the news, நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 143 ஏன் நியூஸ்ல இருக்குன்னு சொல்லும்போது ஆல்ரெடி நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ரிகார்டிங் த டைம் லைன் ஆஃப் தட் பில்ஸ் பாசேஜ் பை பில்ஸ் அசென்ட் பை கவர்னர்னு சொல்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி சும்மா நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்க முடியாது. கவர்னர் வந்து ஒரு பில் வந்து எலெக்டட் கவர்மெண்ட் தட் இஸ் லெஜிஸ்லேச்சர்ல பாஸ் ஆகி கவர்னர் கிட்ட வருதுன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் நான் ஆக்ஷன் எடுக்காம இருப்பேன்னு சொன்னா தட் வில் பேரலைஸ் தி எலெக்டட் டெமோக்ரஸி. ஸோ எலெக்டட் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் தட் இஸ் எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கும்போது அவங்க ஃபங்க்ஷன்ஸ் ஒழுங்கா செய்ய முடிய மாட்டேங்குது. ஸோ இப்படி நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்க சொல்றோம் அந்த பில் எல்லாம் பாஸ்ட் இன்னுமேல் இங்க வந்து கீழே 1 month மேல 3 monthsக்குள்ள கண்டிப்பா அந்த பில்ஸ்க்கு ஆக்ஷன் எடுக்கணும், அந்த பில்ஸ்க்கு மேலன்னு சொல்ற மாதிரி டைம் ஃப்ரேம் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருப்பாங்க. பிரசிடென்ட் வந்து இப்ப அதுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இட் சேஸ் எப்படி நீங்க இப்படி பண்ணலாம்? ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் இன்டர்பிரிட்டேஷன் ரிலேட்டட் கேசஸ் இருந்தா அந்த பெஞ்சில் ஆர்டிகல் 145 படி மினிமம் 5 ஜட்ஜஸ் இருக்கணும். ஆனா இங்க 2 ஜட்ஜஸ் வச்சுதான் நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டீங்க. எப்படி இது கரெக்ட்? அண்ட் இங்க வந்து டெமோக்ரஸி இது ஓகே, ஜுடிஷியரி வந்து அவ்வளோ ஓவர் ரீச் வந்து காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஜுடிஷியரின்னு வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி தட் இஸ் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இல்ல, எப்படி நீங்க இப்படி எல்லாம் இவ்வளோ பண்ணிருக்கீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்னு கொஸ்டின் பண்ணிருக்காங்க. இந்த அத்தாரிட்டி பிரசிடென்ட்டுக்கு எங்க கிடைச்சிருக்கான்னு சொன்னா ஆர்டிகல் 143. ஆர்டிகல் 143 ஸ்பீக்ஸ் அபவுட் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட அட்வைஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது யூஸ் பண்ணி தான் இப்போ பிரசிடென்ட் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 143 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் பிரசிடென்ட் வந்து கொஸ்டின் ஆஃப் லா ஆர் ஃபேக்ட்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணி அவங்களோட அட்வைஸ் அண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம். ஸோ அது வந்து பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சொன்னா இல்ல சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூஸ் டு ரெண்டர் இட்ஸ் ஒப்பீனியன் டு தி பிரசிடென்ட். அட்வைஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணலாம், ஆன்சர் பண்ணாம கூட இருக்கலாம். இட் மே ஆல்சோ ரெஃப்யூஸ் டு டெண்டர். ஓகேங்களா? ரெண்டர். So under article 143 president may refer a question of law to the supreme court. 2 categories. அந்த 2 categories என்னன்னா on பாருங்க இது வந்து பப்ளிக் இம்பார்ட்டன்ட் மேட்டர் அண்ட் சொல்லும் போது அதுல ஏதாவது கொஸ்டின் அரைஸ் ஆகும் போது சுப்ரீம் கோர்ட் சொல்லலாம், சொல்லாம இருக்கலாம். ஆனா எனி ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் ட்ரீட்டி, அக்ரிமெண்ட் or engagement or similar instruments original jurisdiction of supreme court வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால புரியல எங்களுக்கு கேளுங்கன்னு சொன்னா அப்போ சொல்லுங்கன்னு சொன்னா அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டிப்பா அவங்களோட ஒப்பீனியன் சொல்லணும். ஸோ இன் போத் த கேசஸ் சுப்ரீம் கோர்ட் சொன்னது பிரசிடென்ட் கேட்கணும்னு கிடையாது. என்ன சொல்றாங்க? சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட எப்போ பிரசிடென்ட் அட்வைஸ் கேட்கலாம். ஒன்னு இப்போ பிரசன்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ன்னு சொல்லும் போது அட்வைஸ் கேட்கலாம். அந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் ஒப்பீனியன் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். இன்னொன்னு கான்ஸ்டிடியூஷன் வர முன்னாடி ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் ட்ரீட்டிஸ், அக்ரிமெண்ட்ஸ் மேல ஏதாவது டவுட் வந்தா அப்போ பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு சொல்லலாம். அந்த இடத்துல கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் அவங்க ஒப்பீனியன் சொன்னே ஆகணும், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா அங்கேயும் இருந்தாலும் இங்கேயும் இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் சொன்னது பிரசிடென்ட் கண்டிப்பா கேட்கணும்னு சொல்ற நெசசிட்டி கிடையாது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இன் த நியூஸ். ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். 200 வாட் ஆர் த மேஜர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஜான் பித் அவார்டு முன்னாடி வீக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம 142, 200, 201 பத்தி பேசியிருக்கோம். ஞான்பித் அவார்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு வந்து 58th ஞான்பித் அவார்டு வந்து சான்ஸ்கிரிட் ஸ்காலரா இருக்கிற ஜெகத்குரு ராம் பத்ராச்சாரியா அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் திஸ் ஞான்பித் அவார்ட் சொன்னா this is the highest literary award. ஸோ இது வந்து இந்தியன் ரைட்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. எதுக்குன்னு சொன்னா லிட்டரேச்சர்
டுவர்ட்ஸ் லிட்டரேச்சர் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஆனர் பண்றதுக்கு. ஸோ இது வந்து பாரதி ஞான்பித் வந்து அவார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு தான் இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க மட்டும்தான் எலிஜிபிள் ஃபார் திஸ் அவார்ட். ஸோ என் தி இந்தியன் லாங்குவேஜ் தட் இஸ் 8th ஷெட்யூல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற அந்த 22 லாங்குவேஜஸ்ல ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஓகே தான். அண்ட் அவங்க கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் லிட்டரேச்சர் ஆஃப் எனி ஆஃப் திஸ் லாங்குவேஜ் ஓகே. அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ். அண்ட் இது வந்து போஸ்டமஸ்லி அப்படின்னா அவங்களோட லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா அவங்க பண்ணதை ஆனர் பண்ணி கொடுக்குற மாதிரி இல்லை. அண்ட் ஒன்ஸ் a language gets the award it is not eligible for consideration during the next 2 years. ஒரு லாங்குவேஜ்க்கு ஒரு வாட்டி கொடுத்துருக்காங்க ஆனர் பண்ணன்னு சொன்னா நெக்ஸ்ட் 2 years திருப்பி அதே லாங்குவேஜ்க்கு கொடுக்கக்கூடாது. ஸோ ஒரு லாங்குவேஜ் அட்வைசரி கமிட்டி இருப்பாங்க, எமினன்ட் பர்சன்ஸ் எல்லாம். ஸோ அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டுமே ப்ரப்போசல்ஸ் வந்து இல்லாமல் they can also recommend further. ஸோ அவங்க அதர் ரைட்டர்ஸ் எல்லாமே இது பண்ணி ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் there will be a final selection by the selection board. அவங்க எல்லாம் செலக்ட் பண்ணி ஸோ சைட்டேஷன் பிளாக் கேஷ் ப்ரைஸ் 21 lakh rupees அண்ட் வாக் தேவி சரஸ்வதி தட் இஸ் பிரான்ஜ் ரெப்ளிகா வந்து அங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹியர்ஸ் தட் ராமபத்ராச்சாரியா he is also Padma Vibhushan awardee in 2015 itself. ஸோ என்டையர் ராமச்சரித் மானஸ்னை வந்து அவங்க 4000 times இப்போ வரைக்கும் சைல்ட்ஹுட் வந்து பண்ணியிருக்காங்க. மல்டி ஏஜென்சி சென்டர். ஸோ மல்டி ஏஜென்சி சென்டர் எதுக்கு நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர் வந்து ரீவாம்டு மல்டி ஏஜென்சி சென்டர்னு வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ்ல இருந்தது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ கீழே ஆப்ரேட் ஆகுறது. அண்ட் இட் இஸ் கனெக்டட் டு ஆல் செக்யூரிட்டி, இன்வெஸ்டிகேட்டிவ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லா ஏஜென்சிஸ்க்கும் கனெக்ட் ஆகிருக்கும். And இங்க 4 headsக்கு கீழே they'll be functioning. Jammu and Kashmir, Northeast, Left Wing Extremism and also Rest of India. So Rest of India எல்லாம் ஒன்று. நார்த் ஈஸ்ட் தனி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனி, லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்கிற ஏரியாஸ் தனி. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்டேட், சென்ட்ரல் ஏஜென்சிஸ், போலீஸ் ஃபோர்ஸஸ் எல்லாரும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி அனலைஸ் பண்ணி டெய்லி பேசிஸ்ல டெசிஷன்ஸ் எடுத்துட்டு முன்னாடி போகணும். தட் இஸ் வாட் த நேம் இஸ் மல்டி ஏஜென்சி சென்டர். நாட் ஜஸ்ட் போலீஸ், நாட் ஜஸ்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, நாட் ஜஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, பட் எவ்ரி ஒன் அண்டர் 4 heads. So 28 organizations இருப்பாங்க. அந்த research and analysis wing, armed forces, state polices, various security agents இங்க இருப்பாங்க. So 2001 after the Kargil conflict இது ரொம்ப தேவைன்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கோம். So that capabilities எல்லாம் இது பண்ணி so டேட்டா பேஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் and we should be ready for anything. So the network is expected to improve the data analytics தான் ஃபர்ஸ்ட். எல்லா இடத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி ஷேர் பண்ணி கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அடுத்து என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் சொல்றது எவ்வளோ பெரிய விஷயங்க. ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல இட் இஸ் ஜஸ்ட் டூயிங் எ வெரி big change and big difference. India's efforts to tackle threats like terrorism, extremism, cyber attacks இது எல்லாமே டீல் பண்றதுக்காக it is going to be very helpful. Now let's go for a quick revision. So first is Chief Justice of India. So Chief Justice of India தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் among equals சொல்லுவாங்க. இவங்க தான் எந்த பெஞ்ச் முன்னாடி எந்த கேஸ் போகணும், எந்த பெஞ்ச்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்கணும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 124 படி இவங்க வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்ன தெரியணும்னு சொன்னா இவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 65, தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு. அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இஸ் கோயிங் டு கோ அவுட். அவங்க தான் வந்து லா மினிஸ்டருக்கு அடுத்த யார் சீனியர், யார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை வரணுமோ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. லா மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லுவாங்க, பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்க்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அக்கார்டிங்லி பிரசிடென்ட் அந்த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜன் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி, பார்ட் 14, 315 to 323. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா காம்போசிஷன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லல, 9 to 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த சேர்மன் வந்து he cannot be reappointed. salaries, allowances எல்லாமே they are charged on consolidated fund of India. So parliament vote வந்து it is not subjected to vote of parliament. And president of India தான் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்க தான் அந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே பார்த்துப்பாங்க. So 65 years or 6 years டென்யூர்ல இருப்பாங்க. ஆர்டிகல் 143 படி பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம். 2 மேட்டர்ஸ்ல ஒப்பீனியன் கேட்கலாம். ஒன்னு வந்து பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேட்கறது, ஒன் இப்போ பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மேட்டர்ஸ். அங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஒப்பீனியன் சொல்லலாம் சொல்லாம இருக்கலாம்.
இன்னொன்று ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் ட்ரீட்டிஸ், அதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் வரும்போது பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்னு கேட்கலாம். அந்த இடத்துல கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் அவங்களோட ஒப்பீனியன் சொன்னே ஆகணும். ஆனால் 2 இடத்துலையுமே இவங்களோட ஒப்பீனியன் பைண்டிங் கிடையாது. ஆர்டிகல் 142 கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் என்ஷூர் பண்றதுக்காக சுப்ரீம் கோர்ட் என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர்ஸ் சொல்ற மாதிரி பேசியிருப்போம். ஸோ வீட்டோ பவர்ஸ் பத்தி பேசும்போது அந்த பில்ஸ் பாசேஜ்ல டைம் லிமிட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ற மாதிரி ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் பிரசிடென்ட் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்னு எப்படி நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாம்னு சொல்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் வாஸ் இன் நியூஸ். நெக்ஸ்ட் ஞான்பித் அவார்ட், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டரேச்சர். ஓகே, அதில் இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் அவைலபிள். கேஷ் ப்ரைஸ் இருக்கான்னு சொன்னால் ஆமாம் இருக்குது. 21 lakh கேஷ் ப்ரைஸ். ஒரு வாட்டி யூ கான்ட்ரிபியூட்டட் இந்த லாங்குவேஜ் வந்திருக்குன்னு சொன்னால் அடுத்த 2 yearsக்கு அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் நீங்கள் இங்கிலீஷ் கூட இன்வால்வ்டா இந்த லிட்ரேச்சரில் இல்லை இந்தியன் அந்த ஷெட்யூல் 8ல இருக்கிற அந்த 22 லாங்குவேஜஸ் மட்டுமான்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் இஸ் இன்க்ளூடட். ஸோ லிட்டரேச்சருக்கு யார் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ரிகக்னைஸ் பண்ணி இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ போஸ்டமஸ் கன்ஃபர்ட் இருக்கானா இல்லை, கிடையாது. நெக்ஸ்ட் மல்டி ஏஜென்சி சென்டர். திஸ் இஸ் வெரி சிம்பிள். இட் ஒர்க்ஸ் அண்டர் இன்டெலிஜென்ஸ் பியூரோ. நிறைய ஏஜென்சிஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட், ஸ்டேட் போலீஸ், ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் எல்லாமே இருந்துட்டு டேட்டா ஸ்டோர் பண்ணி கலெக்ட் பண்ணி ஷேர் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி டேட்டா அனாலிட்டிக்ஸில் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்துட்டு போய் டெரரிசம், செக்யூரிட்டி, சைபர் அட்டாக்ஸ் இதில் எல்லாமே நம்ம யூ ஷுட் பி கவுண்டரிங் தெம் அண்ட் என்ஷூர் தி செக்யூரிட்டி சொல்கிற மாதிரி இது பண்றதுல அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் முக்கியமா இம்ப்ரூவ் பண்றதுல திஸ் இஸ் பிளேயிங் எ வெரி கீ ரோல். ஓகேங்களா? ஸோ aspirants keep revising, know what are happening around. ஸோ UPSC aspirant ஒரு சில பேசிக் நியூஸ் வந்து நடந்திருக்குன்னு சொல்லும் போது அதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நார்மலி இப்போ ஞான்பித் அவார்டு வந்து நார்மலாக கேட்டுருவாங்க, நோ கேஷ் ப்ரைஸ் அண்டர் திஸ் அவார்ட். இல்லை, 21 lakh கேஷ் ப்ரைஸ் கொடுப்பாங்க, நம்ம படிச்சிருக்கோம். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இங்கிலீஷ் இஸ் நாட் இன்க்ளூடட்னு கேட்பாங்க. நோ, இங்கிலீஷ் இஸ் இன்க்ளூடட். ஸோ இது இல்லை. சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும்தான் எலிஜிபிள் சொல்லும் போது யூ வில் பி லிட்டில் கன்ஃபியூஸ்ட். ஆனால் படிக்கும் போது ஆமா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா தான் எலிஜிபிள். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ வில் பி ஏபிள் டு learn and attempt in the exam. ஓகேங்களா? So thank you. Have a nice day. All the very best.